அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவின் மீது வரிகளை உயர்த்தி வருகிறார். மறுபக்கம் இதை ஈடுகட்டும் வகையில் இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் விலையில் சலுகை அறிவித்துள்ளது ரஷ்யா. இது மட்டுமில்லை, அமெரிக்காவுக்கு பாடம் கற்பிக்க இந்தியாவும் ரஷ்யாவும் ரூபாயும் மற்றும் ரூபல் நாணயங்களில் வர்த்தகம் செய்து வருகின்றன. சென்னை விளாடிவோஸ்டாக் இடையே வழித்தடம் அமைப்பது குறித்து ரஷ்யாவுடன் ஜெய்சங்கர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான வர்த்தக உறவு வேகமடைந்து வருகிறது. இது குறித்து இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே வர்த்தக உறவு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. ரஷ்யாவும் இந்தியாவும் கடந்த 60 ஆண்டுகளுக்கும் மேலாக நல்ல நட்புடன் இருந்து வருகிறது. இந்த உறவை உடைப்பதற்கு அமெரிக்கா பல வழிகளில் முயற்சித்து வருகிறது. ரஷ்யாவில் இருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குகிறது. இதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தை உக்ரைனை தாக்குவதற்கு ரஷ்யா பயன்படுத்துகிறது என்றும் இதை நிறுத்த வேண்டும், இல்லை என்றால் இந்தியா மீது 25% வரி போடப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டியிருந்தார். சொன்னபடி 25% வரி விதித்தார். மீண்டும் சொன்னபடி கேட்காவிட்டால் மேலும் அபராதமாக 25% வரி விதிக்கப்படும் என்று தெரிவித்தார். இந்தியா தொடர்ந்து ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கி வந்தது. இதனால் இந்தியா மீது மேலும் 25% வரியை விதித்தார். இது அபராதமில்லை, பொருளாதார தடை என்று வெள்ளை மாளிகை விளக்கம் அளித்தது. அமெரிக்காவின் இந்த வெத்து மிரட்டல் உருட்டல் எல்லாம் இந்தியாவுக்கு சாதகமாக அமைந்துவிட்டது. உக்ரைன் போருக்கு முன்னர் ரஷ்யாவிடமிருந்து 1% கச்சா எண்ணெய் வாங்கி வந்த இந்தியா தற்போது 42% கச்சா எண்ணெய் வாங்குகிறது. அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்ட் அளித்திருந்த பேட்டியில் இந்தியா ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கி விற்று லாபம் சம்பாதிக்கிறது என்று கூறியிருந்தார். இவர் யார் என்றால் ஜார்ஜ் சோரஸின் நண்பர். அப்படித்தானே பேசுவார். இவரும் ஜார்ஜ் சோரஸும் நெருங்கிய நண்பர்கள், தொழில் வர்த்தக கூட்டாளிகள். ஆனால் சீனாவில் அமெரிக்காவின் நிறுவனங்கள் ஏராளமாக இருக்கின்றன. அவர்கள் அங்கு தரம் குறைந்த மூலப்பொருட்களை பயன்படுத்தி பொருட்களை உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்வதன் மூலம் டாலரில் சம்பாதிக்கின்றனர். இவர்கள் லாபம் சம்பாதிக்கலாம், ஆனால் இந்தியா சம்பாதிக்க கூடாதாம். இதே போல ஐரோப்பிய நாடுகளும் ரஷ்யாவில் இருந்து எரிவாயு வாங்குகின்றன. அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுக்கு இயற்கை எரிவாயு, அதாவது LNG ஏற்றுமதி செய்யலாம். 2024ஆம் ஆண்டில் மட்டும் ஐரோப்பிய நாடுகளுக்கு 48% LNGயை அமெரிக்கா ஏற்றுமதி செய்துள்ளது. ஆனால் இந்தியாவுக்கு மட்டும் தடைகளை விதிக்குமாம் அமெரிக்கா. இங்குதான் இந்தியாவும் ரஷ்யாவும் விழித்து கொண்டன. அமெரிக்காவின் செயலை ரஷ்யா கண்டித்தது. இந்தியாவும் வேகமாக காய்களை நகர்த்தியது. சீனாவிடம் வர்த்தக ஒப்பந்தத்தை முடித்தது. தடை செய்யப்பட்ட சீன பொருட்கள் இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் என்று சீனா உறுதியளித்தது. தடை செய்யப்பட்டிருந்த யூரியா, NPK எனப்படும் நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் உரங்கள், அரிய வகை மணல் கனிமங்கள், சுரங்கம் தோண்டும் இயந்திரங்கள் ஆகியவற்றை இந்தியாவுக்கு மீண்டும் ஏற்றுமதி செய்ய சீனா ஒப்புக்கொண்டுள்ளது. இதையடுத்து ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் விலையை குறைக்க வேண்டும் என்று இந்தியா கேட்டுக்கொண்டது. இதை முன்னிட்டு ரஷ்யாவுக்கு 3 நாள் பயணமாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சென்றிருந்தார். மாஸ்கோவில் அதிபர் விளாடிமிர் புட்டினை வியாழக்கிழமை சந்தித்தார். இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா 50% வரிகளை கடுமையாக விதித்ததன் பின்னணியில் இந்த உயர்மட்ட சந்திப்பு நடந்தது. முன்னதாக ஜெய்சங்கர் இந்தியா ரஷ்யா உறவுகளை 2ஆம் உலகப் போருக்கு பிறகு உலகின் முக்கிய உறவுகளில் மிகவும் நிலையானது என்று சுட்டிக்காட்டியிருந்தார். ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவும் இதே கருத்தை வெளிப்படுத்தியிருந்தார். ரஷ்ய துணை பிரதமர் டெனிஸ் மந்த்ரோவுடன் ஒரு சுற்று வர்த்தக மற்றும் பொருளாதார பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு மாஸ்கோவுக்கு சென்றார் ஜெய்சங்கர். லாவ்ரோவுடனான தனது சந்திப்பு அரசியல் உறவு மற்றும் இருதரப்பு ஒத்துழைப்பு இரண்டையும் மறுபரிசீலனை செய்வதற்கான ஒரு வாய்ப்பாகும் என்றார். ரஷ்யாவின் முதல் துணை பிரதமர் டெனிஸ் மந்த்ரோவை மாஸ்கோவில் சந்தித்த ஜெய்சங்கர், இரு நாடுகளும் தங்களது வர்த்தகத்தை பன்முகப்படுத்த வேண்டும், கட்டண மற்றும் கட்டணமில்லா தடைகள், தளவாடங்களில் உள்ள தடைகளை நீக்குதல், சர்வதேச வடக்கு தெற்கு போக்குவரத்து வழித்தடம், வடக்கு கடல் பாதை மற்றும் சென்னை விளாடிவோஸ்டாக் கடல் வழித்தடம் மூலம் இணைப்பை ஊக்குவித்தல் மற்றும் சுமூகமான கட்டண வழிமுறைகளை உறுதி செய்ய வேண்டும் என்று ஜெய்சங்கர் கேட்டுக்கொண்டார். சென்னை விளாடிவோஸ்டாக் இடையே கடல் வழித்தடம் அமைப்பது குறித்து ஏற்கனவே ரஷ்யாவிடம் ஜெய்சங்கர் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். இந்தியா ரஷ்யா இடையே தற்போது மும்பை மற்றும் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் இடையிலான கடல் வழித்தடத்தில் வர்த்தகம் நடைபெற்று வருகிறது. இந்த வழித்தடம் 8675 கடல் மைல், அதாவது 16,000 கிலோமீட்டர் தொலைவுடையது.
இதன் வழியே பொருட்களை கொண்டு செல்ல சுமார் 40 நாட்களாகின்றன. சென்னை விளாடிவோஸ்டாக் கடல் வழித்தடம் செயல்பாட்டிற்கு வரும் பட்சத்தில் கப்பல்கள் பயணிக்க வேண்டிய தூரம் சுமார் 5400 கிலோமீட்டர் அளவுக்கு குறையும். இதனால் பொருட்கள் 24 நாட்களில் சென்னையை வந்தடையும். இதற்கான பூர்வாங்க வேலைகளில் இந்தியாவும் ரஷ்யாவும் ஈடுபட்டுள்ளது என்று ஏற்கனவே பிரதமர் மோடியும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இன்று மாஸ்கோவில் அதிபர் புடினை ஜெய்சங்கர் சந்தித்து இருந்தார். இது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த சந்திப்புக்கு முன்னதாக ரஷ்யாவில் இருந்து இறக்குமதியாகும் கச்சா எண்ணெய் விலையில் 5% மாஸ்கோ குறைத்து கொண்டுள்ளது. இது டாலரில் $3 அளவுக்கான குறைப்பாகும். மேலும் இந்த வர்த்தகம் 90% இந்திய ரூபாயிலும் ரஷ்யாவின் ரூபலிலும் நடந்துள்ளது. இது இன்னும் ட்ரம்பை கடுப்பாக்கி உள்ளது. இந்த பணத்திற்கு மாற்றாக இந்தியாவில் ஜெம்ஸ், நகைகள், ஜவுளி பொருட்களை இறக்குமதி செய்ய ரஷ்யா ஒப்புக்கொண்டுள்ளது. கடந்த 4 ஆண்டுகளில் இந்தியா ரஷ்யா வர்த்தகம் 5 மடங்கிற்கும் மேலாக அதிகரித்துள்ளது. 2021 13 பில்லியன் அமெரிக்க டாலர்களில் இருந்து 2024-25 68 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளது. இதற்கு பெரும்பாலும் ரஷ்ய ஹைட்ரோ கார்பனை இந்தியா இறக்குமதி செய்வது காரணமாகும். புதுடெல்லியில் உள்ள ரஷ்ய தூதரகம் கடந்த 5 ஆண்டுகளில் இந்த வளர்ச்சியை 700% மதிப்பிட்டுள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவை தண்டிப்பதாக நினைத்து கொண்டு வரிகளை உயர்த்தி வருகிறார். மறுபக்கம் பம்பரமாக சுழன்று வரும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இந்தியாவுக்கு சாதகமான அனைத்து வேலைகளிலும் ஈடுபட்டு வருகிறார். இது அமெரிக்காவுக்கு உறுத்தலாக இருக்கிறது. ஆனால் இதை பாடமாக கற்றுக்கொள்ள வேண்டும் அமெரிக்கா. நண்பர்களே, எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், ஷேர் செய்யவும். நன்றி.